இப்போ நம்ம பைனரி சர்ச் ட்ரீ அல்காரிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரே எலமெண்ட்ஸை வச்சு எப்படி ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே அரே எலமெண்ட்டை வச்சு தான் இப்போ அந்த அல்காரிதம் வைஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 11 அப்படின்ற இந்த வேல்யூ தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு உள்ளது வந்து ஸ்டார்டிங்காக இருக்குது இல்லையா அரே இண்டெக்ஸ், இதை வந்து நம்ம லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கணும். எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரைட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் ரைட் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக ஸ்டார்டிங் வேல்யூ வந்து லெஃப்டாகவும் எண்டிங் வேல்யூ வந்து ரைட்டாகவும் நம்ம வச்சுக்கணும். நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ என்னது 11. இதை வந்து நம்ம நம்பராக நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்பர்ஸ் ஈக்குவல் டு 11, இதை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, இப்போ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எழுதியிருக்கேன் பாருங்கள். லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைடட் பை 2. அப்போ இதுதான் ஃபார்முலா. அப்போ நம்ம இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ, இண்டெக்ஸ் வந்து 0. அப்போ 0ன்னு இங்கே நமக்கு அசைன் ஆகும். அப்போ ரைட்டுக்கு நம்ம வேல்யூ வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ ரைட்டில் வந்து 9 வந்து உட்காரும். அப்போ 0 + 9 நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 தான் கிடைக்கும். ஸோ 9 டிவைடட் பை 2 கொடுத்தோன்னு நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும். 4 கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த 4ன்றது வந்து எங்கே உட்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட்டில் வந்து உட்காரும். அப்போ இந்த 4ன்ற இந்த பொசிஷன் வந்து எங்கே இருக்குன்னு இங்கே பார்க்கணும். இந்த அறையில் 0 1 2 3 4 இங்கே இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மிட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 அப்படிங்கிறது தான் மிட் வேல்யூ. புரியுதா? இந்த 9க்கு லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ, நமக்கு ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னதுன்னு 11. அப்போ வந்து நமக்கு மிட் வேல்யூவுக்கு ரைட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிட்டு வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 4th பொசிஷனில் வந்து 9 அப்படின்ற வேல்யூ உட்காந்துருக்கு. இந்த மிட் வேல்யூவுக்கு ரைட் சைடில் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ இருக்கிறதுனால இந்த பாக்ஸை எல்லாத்தையும் தனியாக பிரித்து நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த பிரித்த இந்த பாக்ஸில் வந்து நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு தெரியணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த அரே எலமெண்ட்ஸ்க்கு வந்து லெஃப்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸை எடுத்துக்கிட்டோம். அதே போல் ரைட் வாஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம். பட் இந்த பிரிச்சிருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் நம்ம லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ டேரெக்டாக நம்ம லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இதை சொல்லிடலாம். பட் வந்து அல்காரிதம் வைஸ் லெஃப்ட் எதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மிட் வேல்யூக்கு ரைட்டில் தான் நமக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத தெரியணும் இல்லையா? அப்போ தெரியறதுக்கு வந்து நமக்கு அல்காரிதம் நம்ம எழுதணும். 3 ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியணும். அதாவது நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து மிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா, இல்லை மிட்டுக்கு ரைட்டில் இருக்கா, இல்லை மிட்டுக்கு லெஃப்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்காரிதம் எழுதணும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அரே ஆஃப் மிட் ஈக்குவல் டு நம்பர். அப்போ அரே ஆஃப் மிட்டில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. கரெக்டு தானே? அரே ஆஃப் மிட்டில் கண்டுபிடிச்ச மிட் வேல்யூ வந்து 4 இருக்குது. இப்போ இந்த அரே ஆஃப் மிட்டுன்னு இந்த ஸ்கொயர்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அரே 4ன்னு அர்த்தம். இந்த 4ல் வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 0 1 2 3 4. இந்த 4th பொசிஷனில் நமக்கு என்ன வேல்யூ 9 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மிட் வேல்யூ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இங்கே இப்படி கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு நம்பர். இப்போ நமக்கு நம்பரில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, நம்பருன்றது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ 11. அப்போ 11 நமக்கு இங்கே இருக்கும். 11 4 ஈக்குவலான்னு கேட்டால் ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. டேரெக்டாக என்ன பண்ணிடும், இந்த இஃப்பை விட்டு வெளியில் வந்துடும். சரியா? வெளியில் வந்துட்டு எல்ஸ் இஃப்பை செக் பண்ணும். மிட்டை விட ரைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ரைட்டில் இருக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அரே ஆஃப் மிட்டில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 4 இருக்குது. லெஸ் தன் நம்பரில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 11 இருக்குது. இந்த சிம்பிள் வந்து எதை பார்த்த மாதிரி இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த லெஸ் தன் வந்து நம்பரை பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த நம்பர் வந்து ஹை வேல்யூன்னு அர்த்தம். அப்போ மிட்டை விட நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து பெருசாக இருக்கான்னு பார்க்குது. ஆமாம், அதே மாதிரி பெருசாக தான் இருக்குது. 4 வந்து சின்ன வேல்யூ, 11 வந்து பெருசு. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு இல்லையா? ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கும். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். உள்ளே வரும்போது என்ன பண்ணும், மிட்டு +1 ஆல்ரெடி மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதோட 1 வந்து ஆட் பண்ண சொல்லுது. இது எதுக்கு ஆட் பண்ண சொல்லுது அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸுக்கு இப்போ தான் நான் வர்றேன்.
எதுக்காக இந்த லைனுக்கு வரும்போது இந்த பாக்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே மிட் பொசிஷன் 4ன்னு கொடுத்தாச்சு. ரைட்டில் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. ஓகே, இப்போ வரும்போது தனியாக பாக்ஸை பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ லெஃப்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? லெஃப்ட்டு கண்டுபிடிக்கும்போது இங்கே 4ன்றது வந்து மிட்டோட பொசிஷனுக்கு. அப்போ இந்த எலமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணணும். இந்த 5ன்ற எலமெண்ட்டில் வந்து 11 உட்காந்துருக்கு, 6ன்ற பொசிஷனில் வந்து 13 உட்காந்துருக்கு அப்படின்றத கம்ப்யூட்டருக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மிட்டோட ப்ளஸ் பண்ணி இந்த மிட்டோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த 5ன்ற பொசிஷன் கிடைக்கும். 5ன்ற பொசிஷன் கிடைச்சாதான் இந்த எலமெண்ட்டை வந்து என்ன வேல்யூ இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே போல் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் செக் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மிட்டோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறாங்க. அப்போ மிட்டோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ரைட் சைடு இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம செக் பண்ண முடியும். அப்போ இங்கே 5ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த பாக்ஸை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த 5ஐ வந்து என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். புரியுதா? இந்த லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆயிடுது, 5ன்னு கிடச்சிருது லெஃப்ட்டுக்கு. அப்போ இந்த லெஃப்ட்டு தான் இந்த பாக்ஸுக்கான லெஃப்ட்டு. அப்போ இது லெஃப்ட்டாக நம்ம வச்சுக்கணும், இது ரைட்டாக வச்சுக்கணும். ரைட்டு நமக்கு ப்ராப்ளமே கிடையாதுன்னா ரைட்டில் நம்ம அப்படியே தான் வேல்யூ இருக்குது, இந்த ரைட்டு தான் அப்படியே எழுதியிருக்கோம். பட் இங்கே வரும்போது நமக்கு வந்து ஸ்டார்டிங் வேல்யூவாக ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த லெஃப்ட் சைடு கன்சிடரே பண்ணக்கூடாது. இந்த பாக்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். எழுதும்போது இங்கே நம்ம லெஃப்ட்டாக கன்சிடர் பண்ணணும். இந்த லெஃப்ட் வேல்யூ எப்படி வருதுன்னா, அல்காரிதம் படி மிட்டோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த 5th பொசிஷன் கிடைக்கிது. இந்த 5th பொசிஷன் தான் நம்ம லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதான் இந்த லெஃப்ட்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். இந்த லைனுக்கான மீனிங் நல்ல மைனூட்டாக புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த அல்காரிதம் வந்து ஈஸியாக நம்ம வந்து எழுத முடியும். அப்போ நம்ம வந்து லெஃப்ட்டுன்றதை வந்து வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு, ரைட்டுன்றதை நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸுக்கு நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? அஸ் யூஸ்வல் இந்த ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டெப்பு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப மிட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மிட்டோட வேல்யூ என்னது, லெஃப்டோட வேல்யூ என்னது 5. அப்போ இங்கே 5ஆக மாறும். ரைட்டுக்கு என்ன இருக்குது, ரைட்டுக்கு வந்து அஸ் யூஸ்வல் 9. 5 + 9 நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 14 டிவைடட் பை 2 கிடைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 7 கிடைக்கிது. அப்போ 7th பொசிஷன் நமக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதுதான் இதில் மிட் வேல்யூ. செகண்ட் பாக்ஸுக்கான மிட் வேல்யூ வந்து 15 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ அந்த மிட் வேல்யூவுக்கு ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கும்போது நம்ம இந்த பாக்ஸை மட்டும் தனியாக கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம எழுதி வச்சுக்கணும். மிட் வேல்யூவுக்கு லெஃப்ட்டில் உள்ளதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன், 2 அரே எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது, 11, 13. அப்போ இதுக்கான பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, 6ன்னு சொல்லிட்டு 2 தான் இருக்குது இல்லையா? இப்போ இதுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக நமக்கு 2 பொசிஷன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது லெஃப்ட்டாகவும் இது ரைட்டாகவும் நம்ம போட்டுடலாம், இது ப்ராப்ளமே கிடையாது. பட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து அது அல்காரிதத்து படி எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த எல்ஸ் பார்ட் இங்கே வந்திருக்கோம். இந்த எல்ஸ் பார்ட்டில் பாருங்கள், இப்போ நம்ம இது ரெண்டையும் எல்சியையும் நம்ம கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மிட்டை விட நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து ஹையாக இருந்தது அப்படின்னா ரைட் சைடு போக சொல்லியிருக்கேன். சரியா? ரைட் சைடில் போகும்போது மிட் வேல்யூவோட +1 ஆட் பண்ணி லெஃப்ட்டில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூவை தான் நம்ம லெஃப்டாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுவே மிட் வேல்யூவை விட நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து கம்மியான வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மிட் வேல்யூவோட -1 பண்ணணும். மிட் வேல்யூவோட -1 பண்ணி ரைட்டில் ஸ்டோர் பண்ணணும். அந்த ரைட்டில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை தான் ரைட்டுக்கு அசைன் பண்ணணும். புரியுதா? இதுதான் நமக்கு தெரிஞ்சக்கூடிய முக்கியமான ஸ்டெப்பு. இந்த 2 ஸ்டெப்பு தான். இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த அல்காரிதத்துக்கான மீனிங்கே புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச மிட் வேல்யூ என்னது 15 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மிட் வேல்யூவுக்கு வந்து லெஃப்ட்டில் தான் நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஃபார்முலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? செகண்ட் டைம் வரும்போது இந்த ஃபார்முலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரணும் இல்லையா? இதில் லெஃப்ட் ரைட் எதுன்றது கல்காரத்துக்கு தெரியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 6th பொசிஷனை வந்து கம்ப்யூட்டர் பார்க்கணும். அப்போ இந்த 6th பொசிஷன் வரணும்னா மிட் எலமெண்ட்டோட 6க்கு வரணும்னா என்ன பண்ணணும், இந்த மிட்டோட மைனஸ் பண்ணணும் 1. அப்போ மிட்டோட -1 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷனுக்கு இங்கே வந்துடும்.
புரியுதா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மிட் வேல்யூ என்ன ஆல்ரெடி நமக்கு இருக்குது, பொசிஷன் 7 இருக்குது. 7 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கும். சரியா? இந்த 6 வந்து இங்கே இந்த ரைட்டுக்கு அசைன் பண்ணிடும். புரியுதா? அப்போ இந்த ரைட்டில் 6 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே நம்ம தனியாக பிரித்து போட்டிருக்கோம் இல்லையா இந்த பாக்ஸ், இதில் 6th பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரைட்டாக எடுத்துக்கணும். புரியுதா? இது ரைட்டாக எடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம பிரிச்சிருக்கக்கூடிய இந்த செகண்ட் பாக்ஸில் நம்ம லெஃப்ட் ஆல்ரெடி இருக்கிறது தான், அதே லெஃப்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதை நம்ம லெஃப்டாகவே வச்சுக்கணும். இப்போ இந்த ரைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மிட் -1 போட்டிருக்கேன். ரிவர்ஸில் வந்தால் மைனஸ் பண்ணுங்கள், ஃபார்வேர்டில் போனால் ப்ளஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதே தான், இது ரெண்டு தான். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட் ரைட் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம அடுத்தது என்ன தான் பண்ணணும், மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிட் வேல்யூ கிடச்சிரும். அப்போ நமக்கு இங்கே என்ன, லெஃப்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. லெஃப்ட்டில் 5 போட்டிருக்கோம். ரைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. அப்போ 5 + 6 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 கிடைக்குது. 11 டிவைடட் பை 2 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும். அப்போ 5th பொசிஷன் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5th பொசிஷன் என்ன இருக்குது, 11 இருக்குது. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து என்ன, 11ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? 11ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எங்கே வரும், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இப்போ அரே ஆஃப் மிட்டில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. சரியா? இந்த 4 போயிட்டு 5ன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது வந்து மிட் வேல்யூ வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 5 இருக்குது. அப்போ அரே ஆஃப் மிட்டு 5, இந்த 5th பொசிஷனில் நமக்கு என்ன வேல்யூ உட்காந்துருக்கு, 11ன்னு உட்காந்துருக்கு. அப்போ நமக்கு ஆக்சுவலாக அரேயில் நமக்கு வந்து 11 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அப்போ 11 = நம்பரில் நமக்கு என்ன இருக்குது, 11 இருக்குது. 2 ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து மிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். மிட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 11 இருக்குது. 11 வந்து நமக்கு ஃபைன் பண்ணி கொடுத்துரும். 5th பொசிஷனில் 11 இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம். இப்போ நான் ஓவராலாக அந்த அல்காரிதத்துக்கான மீனிங்கை சொல்கிறேன். இப்போ இந்த உள்ளே நடக்கக்கூடிய இந்த லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேல்யூ எப்படி உள்ளே பாஸ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சிருக்கும். 3 கான்செப்ட்டும் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவும் மிட் வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லை எனக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து மிட் வேல்யூவோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மிட்டோட +1 ஆட் பண்ணிக்கணும். இல்லை கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டில் இருந்துச்சு, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து மிட் வேல்யூவுக்கு லெஃப்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணி வரணும்னு சொல்லியிருக்கேன். இது 3 தான் இந்த இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ், இது 3 லாஜிக்கான பாயிண்ட்டு. ஓகேவா? இது வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த வயலுக்குள்ளே தான் நம்ம ஃபுல்லுமே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த வயல் இங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது வயல் லூப்பு. இந்த வயல் லூப்புக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த 3 கண்டிஷனையும் கொடுத்து நம்ம அந்த கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்றத சர்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வயல் லூப்புக்குள்ளே தான் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வயல் லூப்பில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்கள், வயல் லெஃப்ட் <= ரைட்டுன்னு கொடுத்துருக்கோம். பைனரி ட்ரீன்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஸ்மாலர் வேல்யூவாகவும் ரைட் சைடு வந்து ஹையர் வேல்யூவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ லெஃப்ட் <= ரைட்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் வேல்யூ வந்து ரைட்டுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதை விட சின்ன வேல்யூவாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது லெஃப்ட் சைடு, இது எல்லாமே ரைட் சைடுன்னு சொல்லிட்டோம். அப்போ லெஃப்ட் சைடு வேல்யூ எல்லாமே கம்மியான வேல்யூ, ரைட் சைடு எல்லாமே பெரிய வேல்யூவாக தான் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ தானே, லெஃப்ட் <= ரைட்டுன்றப்ப இது எல்லாமே கம்மியான வேல்யூ தான் ரைட்டோட கம்பேர் பண்ணும்போது, ஈக்குவலாக இல்லாமல். அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒய் லூப்புக்கு உள்ளே வரும்போது மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். மிட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மிட் வேல்யூ வச்சு அந்த மிட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூன்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். இல்லை மிட் வேல்யூக்கு ஈக்குவலாக கிடையாது, அது மிட் வேல்யூவை விட பெரிய வேல்யூவாக இருக்குது அப்படின்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து மிட்டோட ப்ளஸ் பண்ணி லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணும். இல்லைப்பா நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்குது அப்படின்னா மிட் வேல்யூவோட -1 பண்ணி அது ரைட்டுக்கு அசைன் பண்ணும். ஸோ இது எல்லாமே எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒய் லூப்பில் தான் நடக்கும். ஸோ இது எல்லாம் ரிப்பீட்டடாக இந்த 3 ஸ்டெப்பும் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ வர்ற வரைக்கும் ரிப்பீட்டடாக இட்ரேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். அன்டில் எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறக்கூடிய வேல்யூவும் மிட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும். சரியா?
திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த அல்காரிதத்துக்கான மீனிங். இந்த ரிட்டன் -1 எதுக்கு கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பொசிஷன் வந்து இந்த அரேலே சுத்தமாகவே இல்லை, நான் ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ அரேலே இல்லை அப்படின்னா -1ன்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டன் பண்ணும். இந்த ஒயில் லூப்புக்குள்ளே போகாது, டேரெக்டாக என்ன பண்ணும், ஒயில் லூப்பை விட்டு வெளியில் வந்து வேல்யூஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே, இந்த பைனரி சர்ச் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இன்ட் அரேன்றது வந்து இண்டிஜர் தான், 1 3 4 5 எல்லாமே இண்டிஜர் வேல்யூ தானே, அதனால் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த அரே அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் மொத்தம் 10 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து அதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் நமக்கு தெரியணும், ரைட் நமக்கு தெரியும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால தான் ரெண்டே நம்ம இண்டிஜரில் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். இன்ட் நம்பர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ, இது வந்து சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ தான் இந்த நம்பர் அப்படின்றது சர்ச் கீ. இதெல்லாம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணால் தான் இங்கே உள்ளே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லெஃப்ட் ரைட் எல்லாமே இங்கே இண்டிஜரில் இங்கே நான் டிக்ளேர் பண்ணிவிட்டேன், அதனால தான் டேரெக்டாக எடுத்து இங்கே லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிட்டுக்கு முன்னாடி இண்டிஜர் மென்ஷன் பண்ணியிருப்போம், ஆனால் மிட்டோட வேல்யூ வந்து இண்டிஜரில் தான் நம்ம வாங்குகிறோம், அதனால் இண்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீக்கான அல்காரிதம். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.